ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். தம்பிக்கு லீவ் விட்டாச்சு, எங்கேயுமே போகல அப்படிங்கிறனால சரி பக்கத்தில் பிச்சாவரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போட் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நேற்று வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிங்க, இந்த ரீக்ரியேஷன் வந்து நல்லாயிருக்கு, இந்த மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணணும். அது தம்பிக்கு டைம் இருக்கப்போ தான் பண்ணி கொடுப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் டைம் இருக்கோ இந்த மாதிரி வீடியோ வந்து நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, பரவாயில்ல நம்மளும் இதெல்லாம் பண்ணுவோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே இப்போ தான் தோணுது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நானே அந்த வீடியோவை நிறைய டைம் பார்த்தேன். எல்லாருமே சொல்லியிருந்தீங்க திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே பிச்சாவரத்தில் பார்த்திங்கன்னா இந்த போட் ரைடுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரம் போகிறதுக்கெலாம் செட் ஆகலை. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணால், எங்கள் அம்மா அதை விட என்ஜாய் பண்ணாங்க. இங்கே மரம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கவே இன்னும் ட்ரிம் பண்ணி விட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா. ஆனால் அந்த மரமே வந்து இப்படி தான் வளருமா, இது வந்து உப்பு தண்ணியில் தான் வளர்ந்துருக்குமா, வேறு எங்கேயுமே இது கிடையாதான். அது அவங்க சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நான் எட்டைக்கேந்து பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, இந்த பார்க்கெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுவாங்க பாருங்கள் மரத்தை, இந்த செடிங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அழகாக அதுவே வளர்ந்துருக்கு. இந்த ஆலமரத்தில் வந்து விழுது வந்து தொங்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அது வந்து அதில் வந்து விழுது மாதிரி வந்து தண்ணியில் இருக்குது. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அது போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பக்கத்தில் வந்து சாமியார்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அங்கே வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புனோம். நாங்கள் போக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் தம்பியை மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சில் கொஞ்சம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். எனக்கு பெருசாக இந்த வெளியில் ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அது தம்பி சாப்பிட்டுட்டு இருந்தானா, அதில் பாதி வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சில் ஆட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.